வணக்கம் மக்களே, வெல்கம் டு வெள்ளக்கோவில் முருகேஷ் யூடியூப் சேனலுங்க. அட்வைஸ் எனக்கு நார்மலாக அட்வைஸ் கேட்குறதும் பிடிக்கும், அட்வைஸ் பண்ணுறதும் பிடிக்கும். ஸோ சிலருக்கு அட்வைஸ் பண்ணி பலர்கிட்ட அட்வைஸ் கேட்டு ஓரளவுக்கு நல்ல மனிதனாக, ஓரளவுக்கு ரொம்ப நல்லவன்லாம் சொல்ல முடியாதுங்க, ஓரளவுக்கு நல்ல மனிதனாக, அதாவது நல்லவன் சொல்லி பேர் எடுக்கலினாலும் கெட்டவன் அப்படின்னு பேர் வாங்காத அளவுக்கு காப்பாற்றிட்டு வர்றேன். அதாவது சிலர்கிட்ட அட்வைஸ் வாங்கி சிலருக்கு அட்வைஸ் பண்ணி, ஓகேங்களா? ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுறது பிடிக்கும், ஒரு சிலருக்கு அட்வைஸ் கேட்குறது பிடிக்கும், ஒரு சிலருக்கு அட்வைஸ் பண்ணவும் பிடிக்காது, ஒரு சிலருக்கு அட்வைஸ் கேட்கவும் பிடிக்காது. ஸோ அட்வைஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அட்வைஸ் கேட்கலாமா கேட்கக்கூடாதா அப்படிங்கிறதா இன்றைக்கி வீடியோவில் நம்ம கண்டென்ட்டாக பார்க்க போகிறோம். ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட். நம்ம ஒரு நல்ல மனிதனாக இந்த சொசைட்டியில் வாழ்கிறதுக்கு இந்த அட்வைஸ் அப்படிங்கிறது ஒரு சில இடத்துல இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்கூல் டைம்லலாம் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ், ஆசிரியர்கள் மேக்ஸிமம் அட்வைஸ் பண்ணுவாங்க, நல்ல விதமாக பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் செய்யணும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வர்றோமா, கிளாஸ் எடுக்கிறோமா, முக்கியமான சொல்கிறோமா, போகிறோமா அப்படின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆசிரியர்கள் மார்க் வாங்குறதுக்கும் பாஸ் பண்ணுறதுக்குமேனா யூஸ் ஆகுங்க. பட் மேக்ஸிமம் 99% டீச்சர்ஸ் அட்வைஸ் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. எப்படி சொல்கிறது, அன்றாட வாழ்க்கை நடைமுறையில் சொல்லி இப்படியெல்லாம் இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருந்தால் நல்லது நடக்கும், அப்படி இருந்தால் அது கெட்டது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து +2 முடிக்கிற வரைக்கும், காலேஜ் முடிக்கிற வரைக்கும் எல்லாருமே அப்படித்தாங்க. எப்படி சொல்கிறது, நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் பண்ணலாம், இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட எல்லாம் கேட்டு உள் வாங்கி அதன்படி நடந்ததுனால தான் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நாம் வளர்ந்துருக்கோம், சரிங்களா? ஸோ அது இம்பார்ட்டண்ட்டு. இந்த இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது வாய்க்கோளர் வரவே மாட்டேங்குது. முக்கியம், சரிங்களா? தமிழ்லேயே பேசிக்கலாம், முக்கியம். ஸோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நம்ம அட்வைஸ், அறிவுரை சொன்னோம்னா அதை அப்படியே கேட்டுக்குவாங்க, அதன்படி நடப்பாங்க. ஒரு சிலர் அட்வைஸ் கேட்டுக்குவாங்க, பட் அதன்படி கேட்க மாட்டாங்க, காதில் வாங்கிட்டு இந்த பக்கம் விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் அட்வைஸ் கேட்கவே மாட்டாங்க, நம்ம சொன்னோம்னாவே எந்திரிச்சு ஓடிடுவாங்க. என்ன தான் சொன்னாலும் கேட்டு அதன்படி நடக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன தவறு செய்கிறாங்களோ அதை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ யார் கேட்டு அதன்படி நடக்கிறாங்களோ அந்த மாதிரி மக்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். இந்த அட்வைஸை கேட்டுட்டு அதன்படி நடக்காமல் கேட்டு என்ன தான் திருப்பி திருப்பி சொன்னாலும் அதே தவிர திருப்பி திருப்பி செய்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறக்கே போகக்கூடாது. ஏன்னா அது வேஸ்ட்டு, நம்ம எனர்ஜி தான் வேஸ்ட்டு. அதுதான் உண்மை, இது அனுபவத்தில் சொல்கிறது தான். ஸோ அதுதான் இந்த எப்படி சொல்கிறதுங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க பாருங்கள், குடிகாரர்கள்னு சொல்லுவாங்களே, அவங்களாம் நீங்கள் 1000 தடவை சொன்னாலுமே அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அடுத்த நாளும் குடிச்சிட்டு தான் நிற்பாங்க, திருந்தவே மாட்டாங்க. ஸோ திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்க திருந்திக்கிட்டாதான் உண்டு. நம்ம என்ன தான் அட்வைஸ் பண்ணாலுமே அதனால் திருந்த போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம அட்வைஸ் பண்ணுறதே வேஸ்ட்டு. ஃபஸ்ட் டைம் கண்டிப்பாக சொல்லணும், யாராக இருந்தாலும். தவறு செய்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் டைம், கேட்குறவங்களோ கேட்காதவங்களோ அதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணவே வேண்டாம். ஃபஸ்ட் டைம், 1 டைமுக்கு 2 டைம் 3 டைம் 4 டைம் 5 டைம் சொல்லலாங்க, அட்வைஸ் பண்ணலாம். அதுக்கு மேலேயும் திரும்ப திரும்ப நம்ம அட்வைஸ் பண்ணும்போது நம்ம மேலேயே அவங்களுக்கு வெறுப்பாகும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் அட்வைஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ நம்ம யாருக்கு பண்ணுனா அவங்க கேட்பாங்களோ, அல்லது ஃபஸ்ட் டைம் யாருக்கு சொல்கிறோமோ அந்த மாதிரி இடங்களில் அட்வைஸ் பண்ணலாம், அறிவுரை கூறலாம், தப்பே கிடையாது. ஏன்னா நம்மளே மாதிரி மற்றவங்களும் நல்லவங்களாக இருக்கணும், நல்ல வழியில் போகணும், தீய வழிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட்டு என்ன தான் சொன்னாலும் திருந்து போகிறதில்ல. நம்ம சொல்கிறது நம்மளே தப்பாக நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே, எதுவும் அளவுக்கு மேலே போச்சுன்னா அது நஞ்சுங்கிற மாதிரி, அமிர்தமும் அளவுக்கு மீறினா நஞ்சு அப்படிங்கிற மாதிரி, அது அளவுக்கு மேலே போகும்போது நம்ம மேலேயே அவங்களுக்கு வெறுப்பு உண்டாகும். ஸோ அவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த வழிமுறைகள் பின்பற்றி நடந்தால் நாமளும் ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கை முறையை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பன் வெள்ளக்கோயில் முருகேஷ். நன்றி நண்பா.